துன்பம் என்ற படிக்கட்டு என்ற தலைப்பில் இன்றைய வாசகங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு சீடர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்து ஒரு கேள்வி கேட்கின்றார், நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? மக்களின் பார்வையில் இயேசு எப்படி தெரிந்தார் என்றால், எலியா போன்ற ஒரு இறைவாக்கினர், திருமுழுக்கு யோவானை போன்ற ஒரு பெரிய இறைவாக்கினர், இன்னும் ஏதோ ஒரு நிலையில் உள்ள ஒரு இறைவாக்கினர் என்பது போன்று தென்படுகிறார். அதே நேரத்திலே பேதுருவை பார்த்து கேட்டபொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இதை அப்படியே இன்றைய சூழலுக்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்று இயேசுவை எந்தெந்த பரிணாமத்தில் மக்கள் சொல்லுகின்றார்கள்? ஒரு சிலர் அவர் மற்ற அனைத்து மனிதர்களையும் போன்று ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு தத்துவ இயலாளர், ஒரு இறைவாக்கினர், ஒரு நல்ல மனிதர், நல்ல முறையில் வாழ்ந்து சாகடிக்கப்பட்டார். ஆனால் நாம் அவரை எப்படி சொல்லுகின்றோம்? கடவுள் நம்பிக்கை அற்ற மனிதர்கள் அவரை ஒரு சாதாரண நல்ல மனிதராக பார்க்கின்றார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களில் சிலர் அவரை கடவுளாக பார்க்க முற்படவில்லை. கடவுள் நம்பிக்கையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை எப்படி பார்க்கின்றோம்? ஏனென்றால் பல நேரங்களில் நமக்கும் பல சந்தேகங்கள் எழுவதுண்டு. இவர் உண்மையிலேயே கடவுளின் மகன்தானா? கடவுள் என்பவர் எப்படி மனிதனாக பிறக்க முடியும்? அப்படியே பிறந்தாலும் அவர் வெற்றி வாகைதான் சூடியிருக்க வேண்டும், தீமைகளை அழித்து ஒழித்திருக்க வேண்டுமே, அவர் ஏன் துன்புற்றார் என்பது போன்ற பல கேள்விகள் எழுவதுண்டு. ஆனால் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தான் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இயேசு அவர்களிடம் கேட்ட பின்பு அவரிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மெஸ்ஸியா துன்பப்பட்டு உயிர் விட வேண்டும் என்பதுதான். அதாவது எந்த மனிதர்களை அவர் படைத்தாரோ அந்த மனிதர்களால் தீர்ப்பிடப்பட்டு, அவர்களால் மறுதலிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு அவர் மரணத்தை தழுவ வேண்டும். அந்த மரணத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் மீட்பு வரும் என்று அவர் சொல்லுகின்றார். இதை ஏற்க பேதுருவின் மனம் தயங்குகிறது. நான் இவரை பேரரசராக பார்க்கின்றேன், வெற்றி வாகை சூடக்கூடியவராக பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு இயேசு ஏன் இந்த மனிதர்கள் கரங்களிலே அடிபட்டு சாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவரை தனியாக அழைத்து சென்று, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டு துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய தீய எண்ணங்களை எனக்குள் புகுத்த நினைக்காதே. கடவுளுடைய திருவுளம் எதுவோ அது மட்டும்தான் நிறைவேற வேண்டும். ஆக அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல் என்பது துன்பத்தின் வழியாக தான் செயல்படுத்த முடியும் என்பதை இறைவன் காட்டுகின்றார். இறைவன் மனிதனை நேசிக்கிறார். நேசிக்கின்றதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய துன்பத்தின் மூலம், துயரத்தின் மூலம், தன்னுடைய இறப்பின் மூலம் அதை அவர் வெளிப்படுத்த முற்படுகின்றார். ஆக மெஸ்ஸியா என்ற சொல்லுக்கு மீட்பர் என்று பொருள். ஆனால் அந்த மீட்பு துன்பத்தின் வழியாக தான் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது. அதே போன்றுதான் இயேசு சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே கேட்டோம். உன்னையே நீ மறுதலித்து விட்டு, அப்படி என்றால் நீ உனக்காக பிறக்கவில்லை, நீ மற்றவர்களுக்காக பிறந்திருக்கின்றாய், நீ உன்னுடைய ஆசைகளுக்காக மட்டுமே வாழ்கிறாய் என்றால் கடவுளுடைய திருவுளத்தின்படி நீ வாழவில்லை. ஆகவே உன்னை நீ மறுதலி. முதலில் உன்னை நேசிக்க வேண்டும், ஆனால் உன்னை மறுதலித்தால் தான் உன்னை நேசிக்க முடியும். உன்னை மறுதலித்து விட்டு உன்னுடைய சிலுவையை, நம்முடைய சிலுவைகள் பல இருக்கும். குடும்பங்களில் உள்ள சிலுவைகளாக இருக்கலாம், புரிகின்ற இடங்களில் உள்ள சிலுவைகளாக இருக்கலாம், தனி மனித சுயநலத்தினால் ஏற்பட்ட சிலுவைகளாக இருக்கலாம். இதுபோல் இன்னும் பல சிலுவைகள் நம்மிடம் இருக்கும். அகந்தையினால் ஏற்பட்டதாக இருக்கலாம், சுயநலத்தினால் ஏற்பட்டதாக இருக்கலாம், பொறாமையினால் ஏற்பட்டதாக இருக்கலாம். இந்த சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சுமைகளை இறக்கி வைக்கின்ற இடம் ஆண்டவர். ஆக துன்பத்தின் வழியாக தான் மீட்பு இருக்கிறதே ஒழிய
இன்பத்தில் மட்டுமே பயணித்தால் அது துன்பத்தில் தான் போய் முடியும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வீட்டில் ஒரு விழாவானது நாம் கொண்டாடுகின்றோம். அறையிலே நல்ல உணவுப் பொருட்கள் வைத்திருக்கின்றார்கள், நாவுக்கு சுவையான உணவுப் பொருட்கள். நாம் எதை கண்டு மஞ்சாமல் அந்த உணவை உண்டு கொண்டே இருக்கின்றோம். ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மால் அதை உண்ண முடியாது. இன்னொன்று, நாவின் சுவை அடங்கிவிட்டால் அதற்கு மேல் நம்மால் சாப்பிட முடியாது. அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று வலி வரும், அல்லது வயிற்று கோளாறுகள் வரும், அல்லது வேறு பிரச்சனையில் கொண்டு விடும். ஆக இன்பங்களை மட்டுமே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினால் அது நரகம் என்ற வேதனைக்குள் தான் கொண்டு செல்லும். ஆனால் அதே நேரத்தில் வருகின்ற துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது. எனக்கு ஒரு துன்பம் நிகழ்கிறது என்றால் அந்த துன்பத்தை இது துன்பம், இது வேதனை தான் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த துன்பம் இன்பமாக மாறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் பல நேரங்களிலே சந்தேகங்களினால் உழன்று கொண்டிருக்கின்றோம். அத்தகைய சந்தேகங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உம்மை முழுமையாக நேசிக்கவும், நீர்தான் மெசியா, எங்கள் மீட்பர் என்று நம்பி உம்மை பின்பற்றி வாழவும் வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு தாரும். இன்பங்கள் எங்களுடைய வாழ்வில் நடக்காத பொழுது உம்மை விட்டு விலகிச் செல்லுகின்ற அவநம்பிக்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு எத்தகைய சூழலும் உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.